இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் 4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் இரவா இருக்கலாம், பகலா இருக்கலாம், எந்த நேரமா இருக்கலாம், ஒன்றும் அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது. அவர் தூங்குவதும் இல்லை என்று, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் உண்டு. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒத்தாசை யாரிடத்திலிருந்து வருகிறது? ஆண்டவர் கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாயிருக்கிறது, நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நெருக்கத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உதவி செய்வேன். விசாலமான இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பேன். எல்லா பிரச்சனைக்கும் உன் ஆத்துமாவை நான் காப்பேன், தப்புவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இஸ்ரவேலை எப்படியெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தார் என்று நம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்தார்கள். ஆனால் ஆண்டவர், மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுகிற உணவை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தண்ணீர் இல்லாமல் அலைந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தண்ணீரையும் ஜீவ ஊற்றை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆகாரம் இல்லாமல் நீங்கள் அலைந்து திரிந்தாலும் வானம் திறக்கப்பட்டு காடைகளை ஆண்டவர் அனுப்புவார். ஒரு கீழ்காற்றை ஆண்டவர் நமக்கு அனுப்பி நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் அவரை ஒவ்வொரு நாளும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்குகிற தேவன் ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வரும். எந்த மனுஷனிடத்தில் இருந்து நமக்கு ஒத்தாசை வராது. தேவ சமூகத்தில் இருந்துதான் நமக்கு ஒத்தாசையும் இளைப்பாறுதலும் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆண்டவர் காப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியமும் தேவ சமூகத்தில் இருந்து வருகிறது. என்ன தேவையோடு நீ காத்திருக்கிறாயோ இந்த தேவை தேவ சமூகத்திலிருந்து கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்ததனு போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்துவார் என்று நிச்சயமாக நம்புங்கள். ஆண்டவர் நம்மை நடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்தில் இருந்து
இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும் போது நம்முடைய இருதயமான அலங்கத்துக்குள்ளாக சமாதானத்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்முடைய இருதயத்தில் சமாதானம் இருந்தால் நமக்கு சந்தோஷமும் சுகமும் ஆரோக்கியமும் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு என்ன தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் ஆண்டவரை தேற்றினீர், பாதுகாத்தீர், தேவைகளை சந்தித்தீர். இந்த நாளில உங்க பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திங்கப்பா. வானத்தை திறங்கப்பா, பலக்கனினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாம் குறையவெல்லாம் நிறைவாக மாற்றும்படி ஆண்டவரே, உங்க கண்கள் பூமி எங்கு உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது ராஜா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திக்கப்படுவதாக. எல்லாவற்றையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.